Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கு வந்து நான் என்னோட சேனல்ல வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி வந்து வெஜிடபிள் ரைஸ். உண்மையிலேயே இது வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம். கறி ஒண்ணுமே இல்லாம கூட சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்க வந்து சில நேரம் ரைஸ் சாப்பிட கள்ளப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்படியான ரைஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நான் கீ சேர்த்திருக்கேன். கீ சேர்த்தனால சுவை வந்து இன்னுமே அதிகமா இருக்கும். இந்த மரக்கறி சோறு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட சின்ன ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்குது. ப்ளீஸ் என்னோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரைஸ் செய்யறதுக்கு வந்து நான் ஏற்கனவே 1 கப் ரைஸை குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் சோறு தாளிக்கிற சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் வந்து ஒலிவ் ஆயில் சேர்க்குறேன். உங்களுக்கு விரும்பின ஆயில் நீங்கள் சேருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1.5 கரண்டி ஒலிவ் ஆயில், அதோடு சேர்ந்து நான் வந்து கீ சேர்க்குறேன். கீயும் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை சூடாக விடுங்க. நல்லா கீ எல்லாம் உருகி வரட்டும். உருகி வந்தோடனே இதோட நான் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு 1 கரண்டி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி வெள்ளைப்பூடு ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நான் நச்சு வச்சுருக்கேன். இப்படி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 1/4 கப் ஆனியன், நான் ஒயிட் ஆனியன் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு விரும்பின ஆனியன், ரெட் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கிண்டி விடுங்க. ஓகே, நல்லா கிண்டி விட்டு இது கூட ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் கிண்டி விட்டுட்டு இந்த ஆனியன் வந்து நல்லா சாஃப்டாக குயிக்காக வதங்குறதுக்காக ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு சேர்க்குறதால இந்த ஆனியன் வந்து டக்குன்னு வதங்கிடும், எங்களுக்கு நேரம் எடுக்காது. ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரைஸுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்க்கும்போது. அடுத்தது வந்து நான் 1/2 கப் கேரட் சின்ன சின்னனா வெட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் கேரட் கிரேட்டட் பண்ணி கூட போட்டுக்கலாம். வெட்டி போட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க, நல்லா வதங்கட்டும். அதோட பாதி பெல் பெப்பர், ஒரு 3/4 கப் அளவு பெல் பெப்பர் அண்ட் zucchini 1/2 கப், கிரீன் பீஸ் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரோசன் கிரீன் பீஸ் தான் சேர்க்குறேன், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது சேர்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்ளுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்கனவே ரைஸுக்கு உப்பு சேர்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட பிளாக் பெப்பர், நான் பிளாக் பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பிளாக் பெப்பர் தூள் ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதை அப்படியே மூடி ஒன்று போட்டு ஒரு 3 to 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அவிய வைங்க. அது நல்லா அவிஞ்சு வந்துடும். ஷிஃப்டாக அவியணும்னு அவசியம் இல்லை, ஒரு 3/4 அவிஞ்சாலே போதுமா இருக்கும். என்ன சொன்னால் நாங்கள் ரைஸையும் மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கும்போது அது மிச்சம் அப்படியே அவிஞ்சிடும். நான் ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் 1 கப் ரைஸ் எடுத்து குக் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான ரைஸ் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழையாமல் மெஷ் ஆகாமல் நீங்கள் அந்த ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஈவனாக. உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு போதில்லைன்னு சொன்னால் திரும்ப இன்னும் கொஞ்சம் உப்பு தூவி மிக்ஸ் பண்ணி விடுங்க. உண்மையிலேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்டியான ரைஸ் இது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு கறி, ஒரே ஒரு கறி வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கீ சேர்த்துருக்கிறனால டேஸ்ட் இன்னமுமே அதிகமாக இருக்கும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கால் இந்த வீடியோ இன்னும்
நிறைய பேருக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தர்ஷி.